ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தங்க நகை கடனில் ஆர்பிஐ புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்க நகையை அடமானம் வைக்கிறதுல அடிக்கடி புது ரூல்ஸை வெளியிட்டு மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டு வராங்க நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி. லாஸ்ட் மந்தில் கூட அடமானம் வச்சுருக்கிற தங்கத்தை முழுசாக மீட்டதுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த நகைகளை அடமானம் வைக்க முடியும். நகைகளை மீட்காம அப்படியே அடமான காலத்தை நீட்டிக்க முடியாதுன்னு அறிவிச்சாங்க. இதே பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தினுச்சு. இந்த நிலையில் மீண்டும் 9 புது விதிமுறைகளை அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம ஆர்பிஐ. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அடமானம் வைக்கிற தங்க நகையோட மதிப்பில் 75% மட்டும்தான் கடனாக வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. அதாவது 1000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகையை அடமானம் வச்சோம்னா அதில் 750 ரூபாய் மட்டும்தான் கடனாக வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், அடமானம் வைக்கும் தங்க நகை தங்களோட இதுதான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நம்ம நகை அடமானம் வைக்கிற பேங்க் இல்லை நிதி நிறுவனத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அடமானம் வைக்கிற தங்க நகையின் தரத்தோட சான்றிதழ்களை கடன் கொடுக்குற வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு தரணும். அதோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியை அந்த நிறுவனமும் வச்சிருக்கணும். அதில் கடன் கொடுக்குறவங்க கடன் வாங்குறவங்க அவங்க 2 பேரோட சிக்னேச்சரும் இருக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, இந்திய ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கிற தங்க நகை வகைகளுக்கு மட்டும்தான் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், ஒரு தனிநபர் 1 கிலோ தங்கம் வரைக்கும் தான் அடமானம் வைக்க முடியும், அதுக்கு மேலே கடன் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆறாவது பாயிண்ட், இனி வெள்ளி நகைகளுக்கும் அடமான கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் பாயிண்ட் என்னென்னா, அடமானமாக வைக்கிற தங்க நகைகளுக்கு 22 கேரட் தங்கம் அடிப்படையில் தான் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது பாயிண்ட் என்னென்னா, கடன் ஒப்பந்தத்தில் கடன் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நகைக்கடனை திருப்பி செலுத்திய 7 வேலை நாட்களில் வங்கி அல்லது நிதி நிறுவனம் அடகு வச்ச நகைகளை திருப்பி தந்துடணும். தாமதிக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான 9 நியூ ரூல்ஸை ஆர்பிஐ அறிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு சாத்தியம் ஆகும் அப்படின்னு தெரியல. சில ரூல்ஸ் ஏற்புடையதாக இருந்தால் கூட சில ரூல்ஸ் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்க போகுது. ஏன்னா நம்மள மாதிரியான நடுத்தர மக்கள் அவசரத்துக்கு வாங்குகிற இந்த கோல்டு லோனில் இத்தனை ரூல்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதோட பின் விளைவுகள் எப்படி எதிரொலிக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.